மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 55. சங்கரனையும் யசோதாவையும் உடன் வைத்து புகைப்படம் எடுத்து முடித்தவுடன் எல்லோரும் கலைந்து சென்றனர். வேணுவையும் நித்யாவையும் அழைத்தான் முரளி. வேணு, 2 பேரும் இங்கேயே இருங்க, உங்க மாமனார் மாமியார் கூட போட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறமா போங்க என்றவன் சாரங்கனையும் அன்னபூரணியையும் மேடைக்கு அழைத்தான். நித்யாவின் பெரியம்மா, பெரியப்பா மற்றும் புதுமண தம்பதிகளான வித்யாவும் அவள் கணவனும் கூட வந்திருக்க அனைவரையும் மேடைக்கு அழைத்தான் முரளி. எல்லோரும் வந்து நிற்க நித்யா சத்யாவை பார்த்தாள். மேடையின் ஓரம் நின்று யாரிடமோ அவள் பேசிக்கொண்டிருக்க முரளி சத்யாவை அவசரமாக அழைத்து ஏதோ ஒரு வேலைக்கு ஏவி விட்டான். அவள் சென்றுவிட தன் செல்போனில் யாரிடமோ பேசியபடி முரளியும் சென்று விட்டான். இதனை கண்ட நித்யா மனதிற்குள் வேதனை கொண்டாள். வேணுவை பார்க்க அவனோ என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்தான். நித்யாவின் முகவாட்டத்தை கண்ட அன்னபூரணி, நித்யா என்ன ஆச்சு என்று கேட்டார். இல்லம்மா, அக்காவும் மாமாவும் என்றாள் மெல்லிய குரலில். இப்போ அவங்க ரொம்ப தேவையா, பேசாம போட்டோவுக்கு நில்லு என்று அவரும் மெல்லிய குரலில் கடிந்துவிட்டு திரும்பிக் கொள்ள நித்யாவில் மனதில் கோபம் கனன்றது. புகைப்படம் எடுத்து முடித்ததும் கோபமாக சென்றாள் நித்யா. திருமணத்திற்கான பொருட்கள் எல்லாம் ஒரு அறையில் வைக்கப்பட்டிருக்க அந்த அறைக்குள் சென்றாள். வேகமாக சென்றவளை தொடர்ந்து வேணு, சாரங்கன், அன்னபூரணி மூவரும் சென்றனர். இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, எதுக்கு இவ்வளவு கோபம் என்றார் அன்னபூரணி. நித்யா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, அத்தை கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்றான் வேணு. மனைவியின் குணம் அறிந்தவன் அல்லவா அவன். மெல்ல அவள் அருகில் சென்றவன், நித்திமா, நீதானே இப்போ சொன்ன அண்ணன் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாருன்னு, அப்புறம் என்ன, இப்போ எதுக்கு இந்த கோபம்? அவளோ பதில் உரைக்காமல் அமைதியாக இருந்தாள். சிறிது நேரத்தில் சத்யாவும் முரளியும் அங்கே வந்தனர். சத்யாவை கண்டதும், அக்கா, நானும் அவரும் வீட்டுக்கு போறோம், காலையில வரோம் என்றாள். வேண்டாம் என்றான் முரளி சட்டென்று. ஏற்கனவே அவன் மேல் கோபமாக இருந்தவள் அவன் முகத்தையும் பாராது, அக்கா நான் போகணும் என்றாள் சத்யாவிடம் கோபமாக. வேணு, நீயும் நவநீதனும் நந்து கூட இருங்க. நித்யா, நீ பிரியா கூட இரு. நானும் சத்யாவும் வீட்டுக்கு போறோம், கொஞ்சம் வேலை இருக்கு. அவனை கண்டுகொள்ளாமல் சத்யாவிடமே பேசினாள் நித்யா. அக்கா, நான் வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான், சொல்லிட்டேன், என்னால் இப்போ இங்கே இருக்க முடியாது. நித்யா, அதட்டலாக ஒலித்தது முரளியின் குரல். நாங்க சொல்றதை தான் கேட்கணும்னு சொல்லிதானே உன்னை கல்யாணம் பண்ணோம், இப்போ இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. கோபமாக வந்த அவன் வார்த்தைகளில் கொஞ்சம் அரண்டு விட்டனர் அன்னபூரணியும் சாரங்கனும். இதற்கு மேல் விட்டால் பிரச்சனையாகிவிடும் என்பதை உணர்ந்த சத்யா மெல்ல நித்யாவை சமாதானம் செய்யும் நோக்கில் அவள் கரம் பிடித்து, நித்யா கொஞ்சம் பொறுமையாயிரு, கோபப்படாத என்று சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவள் கையை வேகமாக உதறினாள் நித்யா. அதில் கொஞ்சம் தடுமாறி சமாளித்து கொண்டு நின்றாள் சத்யா. அதனை கண்டுகொள்ளாமல் வெளியே சென்று விட்டாள் நித்யா. அவள் செயலில் திகைத்து விட்டனர் அவளை பெற்றவர்கள். இது என்ன, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படி செய்கிறாள் என்று பயந்து விட்டார் சாரங்கன். அன்னபூரணியின் முகத்திலும் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. வேணு போ என்றான் முரளி. அவனும் சரி என்று தலையசைத்துவிட்டு சென்று விட்டான். பின் அன்னபூரணியிடம் திரும்பிய முரளி, அத்தை உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் அங்கிருந்த நாற்காலியை காட்டி. பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க என்றார் மென்று விழுங்கி. நித்யா நடந்து கொண்ட விதத்தில் கொஞ்சம் ஆடிப்போய்தான் இருந்தார் அவர். என்னங்க இப்போ எதுக்கு என்று சத்யா ஏதோ சொல்ல வர, இரு சத்யா, பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறது தான் நல்லது, நமக்கு நல்லதோ இல்லையோ நித்யாவுக்கு நல்லது. நம்ம நித்யா சந்தோஷமா இருக்கணுமா வேணாமா, அமைதியாயிரு என்றவன். அத்தை, உங்களுக்கு இப்போ என்கிட்ட என்ன பிரச்சனை என்று கேட்டான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாப்ள என்றார் தயங்கிய குரலில். நித்யாவின் செயலால் கொஞ்சம் அடக்கி வாசித்தார் அவர். எனக்கு தெரியும் அத்தை, உங்களுக்கு முதல்ல இருந்தே என்ன பிடிக்கல, ஏன்னா நான் கண்டிஷன் எல்லாம் போட்டேன், அப்படிதானே? அப்படியெல்லாம் என்று ஏதோ சாரங்கன் சொல்ல வர அவரை நிறுத்தியவன், மாமா ப்ளீஸ், உங்க பொண்ணோட வாழ்க்கைக்காகத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் டைம் கொடுமை என்றான். அதன் பிறகு அவரும் எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருந்து விட்டார். நீங்க என்ன நினைச்சு வேணுவ மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் அத்தை. அப்பா அம்மா இல்லாத பையன் வீட்டோட மாப்பிள்ளையா ஆக்கிக்கணும்னு நினைச்சிங்க. ஆனா நான் போட்ட கண்டிஷன்னால அதெல்லாம் முடியாம போயிடுச்சு, அப்படிதானே? நான் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்காம போனது தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நான் என்ன சொன்னேன், என்னோட கடைசி தம்பி செட்டில் ஆகிற வரைக்கும் ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு தானே சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொன்னதை நீங்க ஏன் புரிஞ்சுக்கல? கிரி செட்டில் ஆக இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? மிஞ்சி போனா ஒரு 8 வருஷம். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் நல்லா தெம்பாதானே இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட கடைசி காலத்துல உங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் உங்க கூட அழைச்சிக்கலாமே.
இது புரியாம இப்பவே நித்யா கிட்ட கண்டதையும் பேசி ஏன் அவ மனசுல இருந்து விலகி போனீங்க? அது என்னோட தப்பு இல்லையே. சத்யாவோட அப்பாவும் பிரியாவோட அம்மாவும் அவங்க பொண்ணுங்களை எங்களுக்கே கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க கூட தனியா போட்டோ எடுத்துக்கிட்டேன். நீங்க ஆசைப்பட்டது என்ன? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தானே போட்டோவுக்கு நின்னீங்க. ஆனா உங்க பொண்ணு முகத்துல சந்தோஷம் இருந்ததா? யோசிங்க. பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நடுவுல நித்யா திண்டாடிக்கிட்டே இருக்கா. தயவு செஞ்சு அவளை நிம்மதியா இருக்க விடுங்க. இப்போ அவளாலும் வேணுவாலும் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறோம். அப்புறமா அவங்கள உங்க இஷ்டத்துக்கு உங்க கூட கூட்டிகிட்டு போங்க. நீங்களாச்சு அவங்களாச்சு. நாங்க அதில் தலையிட மாட்டோம். உங்களுக்கு ஏன் குறைன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. நித்யாவை நல்லா தான் பார்த்துக்கிறோம். அவளை படிக்க வச்சோம். குழந்தைங்கள வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் என்ன பண்ணணும்? ஏன் உங்களுக்கு எங்க மேல திருப்தி இல்லை? சில சமயம் அவளை கண்டிப்போம் தான், இல்லைன்னு சொல்லலையே. உங்க வீட்லேயும் 2 மருமக இருக்காங்களே. நீங்க எதுவுமே அவங்கள சொல்றதே இல்லையா? அதே மாதிரி தானே இதுவும். உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். தயவு செஞ்சு நித்யாவோட சந்தோஷத்தை கெடுத்துடாதீங்க. அவளை நிம்மதியா இருக்க விடுங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே என் பக்கத்துல இருந்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் உங்களோட இஷ்டம். அவரிடம் சொல்லிவிட்டு சாரங்கனிடம் திரும்பினான். மாமா, என் மனசுல உறுத்திக்கிட்டு இருந்ததை பத்தி இப்போ நான் பேசிட்டேன். தப்பா ஏதும் நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஆனா நித்யாவை வருத்தப்படுற வைக்கிற மாதிரி இனி எதுவும் பேச வேண்டாமே ப்ளீஸ். சத்யா, வா போகலாம். காலையில சீக்கிரமா கிளம்பி வரணும் என்று சொல்லிவிட்டு சத்யாவை அழைத்து கொண்டு சென்று விட்டான். என்னங்க இப்படி பேசிட்டீங்க? ஏதாச்சும் பிரச்சனை ஆக போகுது என்றாள் சத்யா தயக்கமாக. வேற என்ன பண்ண சொல்ற? ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் பேசி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நித்யாவை வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருப்பாங்க? அவளுக்கும் ஆசை இருக்காதா? எல்லார மாதிரியும் இவங்களும் சேர்ந்திருந்தா நல்லா இருக்கும்னு. அதெல்லாம் ஓகே தான். ஆனா கோபமா போயிட்டாளே. விடுமா, உங்ககிட்ட எல்லாம் பேசுவா. என்கிட்ட தான் கோபமா இருப்பா. பார்த்துக்கலாம். நிதானமா சமாதானப்படுத்திக்கலாம். பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள் சத்யா. அவளுக்கு ஆயாசமாக இருந்தது. இன்னும் நவநீதனும் கிரியும் செட்டில் ஆகும் முன் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருமோ என்று எண்ணி அவளுக்கு வருத்தம் மிகுந்தது. எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்யும் தன் கணவனை கண்டு ஆச்சரியமாகவும் இருந்தது. எப்படி இவரால் மட்டும் எல்லாரையும் பற்றி யோசிக்க முடிகிறது என்று எண்ணிக்கொண்டே அவனோடு நடந்தாள். வித்யா பெற்றவர்களை தேடி வந்தாள். அப்பா, வாங்க போகலாம். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ரூமுக்கு போகணும். பெரியப்பா கூப்பிடுறாரு. சரி என்றவர், அண்ணம் வா போகலாம். ரூமை பூட்டி மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு போகலாம். வேணுவை அழைத்து சாவியை கொடுத்தவர் சத்தமில்லாமல் ஒரு மன்னிப்பையும் கேட்டுவிட்டு மனைவியையும் பெண்ணையும் அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டார். அம்மா, இன்னைக்கு என்ன ஒரே அதிசயம் என்றாள் வித்யா. என்ன என்பதை போல் பார்த்தார் அண்ணம். அக்காவையும் மாமாவையும் விடாம அப்படியே ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க முரளி மாமாவும் சத்யா அக்காவும். இன்னைக்கு எப்படி நம்ம கூட தனியா மனசு வந்து விட்டுட்டார் அவரு? அண்ணம் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்க சாரங்கனோ முறைத்து வைத்தார். வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கு வித்யா. கல்யாணம் முடிஞ்சு போற வரைக்கும் ஏதாச்சும் பேசினா அப்புறம் மாப்பிள்ளை இருக்காருன்னு கூட பார்க்க மாட்டேன். பலார்னு ஒன்று வச்சிடுவேன். வந்தோமா கல்யாணத்தை பார்த்தோமான்னு போய்கிட்டு இருக்கணும். யாரும் வாயை திறக்கக்கூடாது. மனைவிக்கும் சேர்த்து எச்சரித்து விட்டு எல்லோரும் காத்து கொண்டிருந்த வண்டியில் ஏறிக்கொண்டார். புரியாமல் திகைத்தாள் வித்யா. அண்ணமும் எதுவும் சொல்லாமல் அவருடனேயே வண்டியில் ஏறிக்கொள்ள வித்யாவும் அமைதியாக ஏறிக்கொண்டாள். நந்துவையும் பிரியாவையும் அழைத்து கொண்டு நவநீதனும் யசோதாவும் சாப்பிட சென்றிருந்தனர். வேணு நந்துவின் அறையிலும் நித்யா பிரியாவின் அறையிலும் இருந்தனர். வேணு நித்யாவை அழைத்தான். சொல்லுங்க என்றாள் மெல்லிய குரலில். நித்திமா, கோபமா? அவள் பதில் சொல்லவில்லை. என்னடா, நீயே யோசிச்சு பாரு. அண்ணன் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டார் தானே. அதுக்காக நம்ம 2 பேரையும் விட்டு கொடுத்துடுவாரா? என்னடா அப்படி பண்றவரா அவரு? அதுதான் பண்ணிட்டாரே. சரி விடு, இதை அப்படியே மனசுல வச்சுக்கோ. கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட சண்டை பிடிக்கலாம். இப்போ எதையும் யோசிக்காம ரிலாக்ஸ் ஆயிரு. அட்லீஸ்ட் வீட்டுக்கு போய் இருந்தாலாச்சும் உங்க கூட பேசி மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகியிருக்கும். எதுக்கு இங்கேயே இருக்க வச்சுட்டாங்கன்னு தெரியல. சலித்து கொண்டாள். பேசுறது தானே, இப்போ கூட பேசிக்கிட்டு தானே இருக்கோம். என்ன பேசணுமோ என்ன திட்டணுமோ எல்லாத்தையும் ஃபோன்லேயே சொல்லிடு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரியாவும் நந்துவும் வந்துடுவாங்க. அதுக்குள்ள மனசில் இருக்கிறத கொட்டிடு என்றான் வேணு. எனக்கு அழுக தாங்க வருது என்றாள் நித்யா. ஏன் அழுக வருது? பின்னால் கேட்ட குரலில் திகைத்து பார்த்தாள் நித்யா. வந்தது யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.